ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? S3. ஓகே, S3ன்னா என்னது? சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஓகே, சூப்பர். ஓகே, இது வந்து என்ன பேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க சிம்பிளாக. ஆப்ஜெக்ட் ஏன் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க? ஓகே, அதாவது எல்லாமே ஒரு வந்து ஆப்ஜெக்ட் ஜேசன் ஃபைலை யூஸ் பண்ணுறாங்க. கீ வேல்யூ பேர் மாதிரி. இந்த பக்கம் கீ இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேம் இருந்துச்சுன்னா அது ஒரு நேம் இருக்கும். எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தா கண்டெய்னர் ஸ்டோரேஜ்னு சிம்பிளாக சொல்லுவோம். இன்னொன்று கண்டெய்னர் எதை மீன் பண்ணுறோம்? டைரக்டரிஸ், அது ஃபோல்டர்ஸ் சொல்லுவோம். நம்ம லினக்ஸில் டைரக்டரிஸ்மோ மோஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, எல்லாம் ஃபோல்டர் உள்ள போட்டுக்கோம். ஓகேவா? இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா, ஓகே நமக்கு வந்து அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ். ஓகேவா? மோஸ்ட்டாக ஓகே ஒரு ஃபைலோடைய ரேஞ்ச் வந்து 5 TB வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 5 TBன்னா எவ்வளோ ஜிபி? 5000 ஜிபி கிட்ட வரும். அதாவது ஒரு ஃபைல் ரேஞ்ச் அவ்வளோலாம் இருக்க மாஸ்டர் பாசிபிள் இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வந்து ஓகே ஒரு 100 ஃபைல்ஸ் கிட்ட ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரீ டயருக்கு 5 GB உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. 5 GB வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, இது 5 TB வந்து 100, இதை போட்டு உங்களுக்கு வந்து சம் லேக் கணக்கில் ஸ்டோரேஜ் வரும். பட் இதுக்கும் மீறி எந்த கம்பெனி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய சர்வீஸ் வந்து சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி ஓகே என்னோட லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதிக தேவைப்படுறது அவங்க அபிஸாக பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா இது மோஸ்ட்டாக ஸ்டாட்டிக் வெப்சைட் போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் வெப்சைட். ஸ்டாட்டிக் வெப்சைட்னா என்னது? அது கண்டென்ட்லாம் ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் இருக்கிறது ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம். பேக் அண்ட் ப்ராசஸ் சம்திங் லாஜிக் இல்லாமல் இருக்கலாம் பேக் அண்ட்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லாமல் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் சும்மா வியூ மட்டும் பண்ணால் ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. அது நம்ம டிப்ளை பண்ணணும்னா நமக்கு வந்து ஓகே ஒரு சர்வர் வேணும், அதுக்குள்ளே ஒரு சர்வீஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சம்திங் அப்பாச்சி டு HTTPD இந்த மாதிரி ஏதோ சர்வீஸ் வேணும். பட் இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நமக்கு வந்து பக்கெட் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. இது வந்து மினிமல் காஸ்ட் தான். காஸ்ட் வைஸில் ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, இது வந்து ஓகே குளோபலி சப்போர்ட். உங்களுக்கு வந்து எல்லா சர்வீஸும் பார்த்தா உங்களுக்கு வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக் இருக்கும். பட் இந்த சர்வீஸ் பார்த்தா குளோபல் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அப்புறம் இதில் வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆகிற டேட்டா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 3 ரீஜனில் 3 ரீஜனில் டிஃபால்ட்டாக பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே 99 பாயிண்ட் ஒரு 10 இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா செக்யூர் சொல்கிறாங்க. அதாவது லாஸ் ஆக பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது லாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா அவங்க 0.110.1 வந்து சொல்கிறாங்க. 0.1% தான் லாஸ் பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா ஓகே ஏன்னா யாராலையும் இது சொல்ல முடியாது என் டு என் செக்யூர்னு சொல்லி. இப்போ வாட்ஸ்அப்பே என் டு என் என்கிரிப்ஷன் சொல்கிறாங்க. பட் நம்மளால நம்ப முடியாது. எந்த ஹேக்கர் வேணால் இப்படி வேணால் பாசிபிள் பண்ணலாம். அந்த ஒரு ரீசனுக்கோசரம் அவங்க 1% நெகட்டிவ் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, மோஸ்ட் அதாவது ஏடபிள்யூசினாவே டிஃபால்ட்டு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க எல்லா கம்பெனிலுமே. S3ங்கிறது என்ன பர்பஸ்னா ஓகே அவங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா அப்ளிகேஷனுடைய இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இமேஜஸ் சம் ஃபைலில் என்ன S3ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் டெய்லி எனக்கு பேக்கப் வேணும் சம்திங். என்னோட அப்ளிகேஷன் கோட் வந்து டெய்லி நான் பேக்கப் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் என்னுடைய லாக் சம்திங் யூசர்ஸ் லாக் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் பார்த்தா உங்களுக்கு ஐடியா இருக்கும். சம்திங் ஓகே எரர் லாக் இந்த மாதிரி மோஸ்ட் லாக் இருக்கும். லாக் என்டையரை நம்ம வந்து S3ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து EXE ஃபைல் மட்டும் சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? மிச்ச எல்லா ஃபைலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். வெர்ஷன் கண்ட்ரோல் என்னது? எடிட் பண்ணால் நமக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக மாறும். ஜஸ்ட் அதை பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஓகேவா? ஓகே, வேற என்ன இதில் மிஸ் ஆயிருக்கு? ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ஓகே டைம் பீரியட் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகே கம்பெனியோடைய பேக்கப் எடுத்துட்டு இருக்கேன். டெய்லி பேக்கப் எடுக்கிறேன். டெய்லி பேஸில் எடுக்கிறப்ப எனக்கு வந்து ஓகே 30 நாள் 30 பேக்கப் வந்துடும். பட் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ தேவைப்படாது. ஸோ என்ன பண்ணுவேன்னா ரிட்டர்ன்ஸாக பீரியட் வச்சுவேன். எனக்கு 30 டேஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் பண்ணிட்டு வந்துடும். லாஸ்ட் 30 டேஸ் மட்டும் வச்சுக்க மிச்சம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, உங்களுக்கு ஸ்டோரேஜில் ஸ்டார்டிங் இதில் தான் இருப்பாங்க. பட் ஆனால் இது ஈஸி டு யூஸாக இருக்கும். ஈஸி டு யூஸ். ஓகே, பேசிக்காக ஏதாச்சும் டவுட் இருக்கா? மோஸ்ட்டாக இதில் எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் என்ன சென்ஸ் ஒவ்வொரு ஃபைலாக தான். ஓகேவா?
ஓகே. ஜஸ்ட் சர்வீஸ்ல போய் எஸ்டின்னு கொடுத்தா உங்களுக்கு வரும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பட் இந்த பக்கெட் நேம் எப்படி இருக்கணும்? குளோபலா யூனிக்கா இருக்கணும். குளோபலா யூனிக்கா இருக்கணும். ஓகேவா? ஓகே. லாஸ்ட்ல அப்படியே இருக்கு. சரி, ஓகே. ஜஸ்ட் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் கிரியேட் பக்கெட். பக்கெட்னா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே. இது என்ன ரீஜன்ல வேணும்? அதாவது உங்களுக்கு வந்து சர்வீஸ் பார்த்தா குளோபலா இருக்கும். பட் அதுக்குள்ள உங்களுக்கு என்ன, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்ளிகேஷன் கோட் பண்றேன். என்னோட கிளையன்ட்டுக்கு அப்ளிகேஷன்ஸ்ல நான் வந்து என்னுடைய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ற இமேஜ்ல இதுல ஸ்டோர் பண்ண ஆப்வியஸா. இமேஜ் ஸ்டோர் பண்ணிட்டு ஓகே நான் வந்து என் அப்ளிகேஷன்ல இன்டகிரேட் பண்றேன் நீங்க. பட் இந்த இது வந்து ரீஜன் வந்து ஓகே நான் அமெரிக்கால வச்சுட்டு என் கிளையன்ட் வந்து இந்தியால இருந்தானா எனக்கு வந்து ரெண்டரிங் ஸ்பீடு ரொம்ப டைம் எடுக்கும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் என் இமேஜ் போய் ஓகே அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வரும். பட் அந்த ஸ்பெசிஃபிக் நான் கிளையன்ட் ஸ்பெசிஃபிக் எங்க இருக்காங்களோ நியரஸ்ட் ரீஜன்ல நான் வந்து இந்த பக்கெட் போட்டுவேன். அப்படி தான் எனக்கு வந்து ரெண்டரிங் ஸ்பீடு வந்து காம்ப்ளெக்ஸ் குறையும். ஓகேவா? ஓகே. பக்கெட் நேம் கேக்குது. மை டெஸ்ட் ஓகே. யூனிக்கா இருக்கணும். அதனால நான் அந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? ஏன் யூனிக்கா இருக்கணும்? குளோபலா இருக்கனால. ஏன்னா எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட்ல தான் வரும். இந்த பக்கெட் நேம்ல தான் உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட் வரும் பப்ளிக் ஆக்சஸ் பண்றப்ப. ஸோ இதே நேம்ல வேற யாராச்சும் வச்சிருந்தா உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். வைக்கவும் முடியாது. ஓகேவா? ஓகே. ஏசிஎல் இத பத்தி வர கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. இது எடிட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வெர்ஷனிங். ம். ஓகே. வெர்ஷனிங் இப்போதைக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் என்ன பண்றேன்னா கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே. இந்த பக்கெட் நேம் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. சம்திங் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? மை டெஸ்ட் டெவாப்ஸ் கிளவுட் இதுதான் இப்போ கிரியேட் பண்ண பக்கெட் நேமு. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதில் என்ன சொன்னோம்? ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் இதுக்குள்ளே ஃபைலும் கிரியேட் பண்ணி பண்ணலாம். அதுக்குள்ளே ஆப்ஜெக்டாகவும் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். எதை அப்லோட் பண்ணுறேன்? சம்திங் எங்கிட்ட இருக்க ஃபைல்ஸு நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆட் ஃபைல்ஸ் கொடுத்து சம்திங் நான் ஒரு கண்டென்ட் உள்ள போட்டுக்கிறேன். ஃபோல்டரும் போடலாம். ஆட் ஃபோல்டர் கொடுத்து என்டையர் ஃபோல்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஃபோல்டர் இல்லை. ஜஸ்ட் ஃபோல்டர் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுதான் என்னோட பக்கெட்டு. பக்கெட்குள்ளே என்னோட இமேஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த இமேஜ் தான் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் இதில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆப்ஜெக்ட்னா என்ன சொன்னேன்? கீ வேல்யூ பாரு. இப்போ ஓனர் யாரும் காட்டுது, ரீஜன் யாரும் காட்டுது, லாஸ்ட் மாடிஃபிகேஷன் யாரும் காட்டுது, சைஸ் அதாவது என்ன சைஸ் கேபியில் இருக்குது, டைப் என்ன டைப்பில் இருக்குது, அது என்னவா இருக்குது, இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது உங்கள் லோக்கலில் பார்க்க முடியும். இது பப்ளிக்காக என்னன்னா நம்ம வந்து பக்கெட்டை பப்ளிக்காக மாற்றுறோம். சாரி, இதை பப்ளிக்காக மாற்றினா உங்களால் பார்க்க முடியும். யாருன்னு வச்சு பார்க்க முடியாது. சரி, ஓப்பன் கொடுத்து பார்க்கலாம். ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கே ஒரு என் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டோக்கன் வச்சு என் பாயிண்ட் ஆக்சஸ் ஆகும். ஓகேவா? அதாவது உங்களால் ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும். ப்ரைவேட்டில் இருக்குது. பப்ளிக் எதுவும் மாற்றலை. ஓகேவா? பப்ளிக்காக எல்லாரும் பண்ணலாம். கரெக்ட். இப்போ உங்களாலையும் நான் அந்த லிங்க் கொடுத்தா உங்களாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக்குங்கிறது அவங்களே ஆப்ஜெக்ட் யூஆர்எல் கொடுத்துட்டாங்க. ஆப்ஜெக்ட் யூஆர்எல் ஃபார்மேட் எப்படி இருக்குது? என்னோட பக்கெட் நேம் டாட் S3 என்ன இதில் போட்டிருக்கேன். நான் வந்து உள்ள ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணல. அந்த இதில் ஓகே database.com அதில் என்னது ஸ்லாஷ் ஃபைல் நேம். ஓகேவா? இதை பப்ளிக் ஆக்சஸபிள் இருக்கும். நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு ஆக்சஸ் டினைடில் தான் இருக்கும். ஏன் ஆக்சஸ் டினைடாக இருக்குது? ஏன்னா பக்கெட்டு ஆப்ஜெக்ட் எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்குது. பப்ளிக்காக கொடுக்கல. ஓகேவா? அதை பப்ளிக்காக மாற்றினா தான் பண்ண முடியும். எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓப்பன் கொடுத்தா உங்களுக்கு வந்து இங்கே என்ன இருக்கோ எல்லாமே பார்க்க முடியும். பார்க்கலாம். ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே. பக்கெட்டோடைய பர்மிஷன்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே. டிஃபால்ட் பர்மிஷன்ஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி பப்ளிக்காக மாற்றணும்? பர்மிஷன்ஸில் போயிட்டு எடிட் பப்ளிக் ஆக்சஸில் போயிட்டு அலோ கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம். ஓகே. அடுத்து எடிட் பாலிசி கொடுத்துக்கிறேன்.
ஓகே. இதுல வந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க என்னன்னா, ஓகே பாலிசி ஜெனரேட்டருக்கு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ஒரு பாலிசி கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு எனக்கு கிரியேட் பண்றேன். S3 பக்கெட் பாலிசி கிரியேட் பண்றேன். ஓகேவா? அதுல எல்லாத்தையும் அலோ பண்ணுன்னு சொல்ல வரேன். பிரின்சிபல் ஓகே. யூஸ் எ கமாண்ட் டூ செப்பரேட்டிங் மல்டிபிள் வேல்யூ. ம். அலோல குடுத்து ஓகே நான் ஸ்டார் குடுத்துக்கிறேன். ஸ்டார்னா எனக்கு வந்து எல்லா ஓகே இந்த மாரி ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்ல. ஓகே ஆக்ஷன்ஸ் வந்து ஓகே பிரின்சிபல் வந்து அலோ ஓகே ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு பாலிசி குடுத்துருக்கு. ஜஸ்ட் அத காப்பி பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? டிஃபால்ட்டா தான். ஜஸ்ட் நான் அலோன்னு குடுத்துருக்கேன் எல்லாமே. ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இங்க சேவ் பண்ணா இதுவே வேலிடேட் பண்ணிரும். ஓகே இது எரர். பிரின்சிபல் வந்து என்னன்னா, ஓகே நான் ரைட் ஆக்சிஸ் சம்திங் இருக்கும். ம். சரி ஓகே. நான் புதுசா நெட்லேருந்தே பாலிசி எடுத்துக்கிறேன். S3 பப்ளிக் அக்சஸபிள் பாலிசின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? எனக்கு சும்மா ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு வெப்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஓகே. அவங்களே ஒரு ஆக்சஸ் குடுத்துருக்காங்க. S3 கெட் ஆப்ஜெக்ட்ல போய் என்னோட பப்ளிக் வந்து ஸ்ட்ரிங் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் டேக் இது எனக்கு கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? பாலிசி பத்தி பார்க்கலாம். நம்ப ஐஏஎம் பார்க்குறப்ப என்டையரா கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஸ் பப்ளிக் பாலிசிஸ் டூ கிராண்ட் ரீட் ஆக்சஸ். ஓகே இந்த பாலிசி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே இதில நான் வந்து ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு ஏஆர்என் மட்டும் என்னோட ஏஆர்என் போட்டுக்கிறேன். ஓகே எனக்கு வந்து பப்ளிக் பாலிசி செட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் என்னோட பக்கெட் போய்க்கிறேன். பக்கெட் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா என்னுடைய ஆக்சஸ் வந்து பப்ளிக்கா மாறிடுச்சு. பாலிசி பத்தி இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிருங்க. ஜஸ்ட் நெட்ல போட்டா உங்களுக்கு ரேண்டமா கிடைக்கும். பட் நம்ம எப்படி ஓனா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி நம்ப இதில ஒரு சர்வீஸ் பார்ப்போம் ஐஏஎம் சொல்லி. இதில நம்ம வந்து என்டையரா பாலிசி கிரியேட் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம வந்து ஓனா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல போனா நம்ம வந்து ஓகே ஓன் பாலிசி எழுதுவோம். ஓன் எழுதுவோம். ஐடென்டிட்டி எல்லாமே எழுதுவோம். நம்ம அத அப்ப கிரியேட் பண்றப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஓகே இப்போதைக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பப்ளிக்கா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் போய்க்கிறேன். ஆப்ஜெக்ட் போயிட்டு என்னோட ஆப்ஜெக்ட் URL இருக்கு. காப்பி பண்ணிட்டு நியூ டேப்ல போடுறேன். ஓகேவா? ஆர் எல்ஸ் நான் முன்னாடியே போட்டிருப்பேன். எனக்கு ஆக்சஸ் டெனியட் இருக்கு. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து எண்ட் பாயிண்ட் ரீச் ஆகுது. இந்த எண்ட் பாயிண்ட் வந்து நான் யாருக்கு வேணா ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல போட்டாலும் இது வந்து பப்ளிக்கா தான் ஆக்சஸபிள் ஆகும். அதாவது இதோட மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஓகே ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்றேன் இப்போ HTML கோட்லாம் இருக்கு. பட் நான் அதில வந்து இமேஜ் போடணும் நான் இமேஜ் வந்து ஓகே நான் என் லோக்கல்லேருந்து அதுக்கு குடுக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் பக்கெட்ல போட்டு இந்த பப்ளிக் எண்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் எண்ட் பாயிண்ட் வந்து நான் ஹெல்ப் டேக்ல போட்டுக்குவேன். மோஸ்ட்டா டெவலப்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றேன்னு. ஹெல்ப் டேக்ல போட்டோன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல இமேஜ் ரெண்டர் ஆயிக்கும். நீங்க வந்து ஓகே அத எடிட் பண்ணிக்கலாம். H1 டேக், H2 டேக் போட்டு உள்ள கன்டென்ட் போட்டுக்கலாம். அந்த பர்ப்பஸ்க்கு இந்த பப்ளிக்கா யூஸ் பண்ணுவோம். ரீபர்மிஷன் மட்டும் தான் இருக்கும் மோஸ்ட்டா உங்களுக்கு. ஏன்னா இந்த எண்ட் பாயிண்ட் அதாவது இந்த URL வந்து எங்க போர்ட்டல்ல இருக்கா உங்களுக்கு கரெக்ட்டா? இத நான் வந்து கோட்ல இன்டகிரேட் பண்ணிருவேன். எனக்கு ஓகே மை அப்ளிகேஷன் வரப்ப என்னுடைய கோட்ல வந்து இந்த எண்ட் பாயிண்ட் குடுத்தோனே என்னுடைய இமேஜ் அந்த ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். இல்ல அது நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து பாலிசில எழுதிக்கலாம். இப்ப நான் பாலிசி போய்க்கிறேன். நீங்க கேட்கறது கரெக்ட் தான். நான் இப்ப பர்மிஷன்ஸ் போய்க்கிறேன். பர்மிஷன்ஸ்ல எடிட் பாலிசில நான் வந்து இந்த இடத்துல ஸ்டார் போடுறதுக்கு பதிலா அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் மட்டும் குடுத்தா அத மட்டும் தான் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியும். எடிட் குடுத்துட்டு, ஓகே. இந்த இடத்துல நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அந்த ஃபோல்டருக்கு ப்ரிஃபிக்ஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. மை டவுன்லோட்ஸ்ன்னு குடுத்துட்டு, டவுன்லோட்ஸ்குள்ள ஸ்டார் குடுத்தா, அத மட்டும் தான் பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியும்.
பாலிசியில் நம்ம அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். எல்லாரும் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓகே நெட்வொர்க்கிங் லெவலில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். நம்ம வந்து EC2 போட்டு அதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பர்டிகுலராக EC2வில் மட்டும் என்னால் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஓகே ஒரு ரோல் எழுதலாம். அது ஐஎம் போகிறப்ப இதை பற்றி பார்ப்பீங்க நல்லா. ஒரு ரோல் எழுதிட்டு ஓகே 2 சர்வீஸ் அட்டாச் பண்ணுவேன். கிரியேட் ரோல் கொடுத்துட்டு ஓகே என்ன சர்வீஸ்க்கு அட்டாச் பண்ணணும் நான் வந்து ஓகே S3 கொடுக்குறேன். S3க்கு ஒரு ரோல் எழுதிட்டு ஓகே இதை யார் ஆக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி நான் சில ரோல் கிரியேட் பண்ணுவேன். இதை வந்து ஓகே நான் வந்து EC2வில் இருக்க யூசர் ஆக்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அவங்கள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே அதுக்கப்புறம் இதை ஸ்டாட்டிக் வெப்சைட் எக்ஸாக்டாக இதே தான். நான் போய் இந்த வெப்சைட்லேயே நான் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒன்று போஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் மை டெஸ்ட் இதுக்கு வைக்கிறேன். இதில் எங்கே போகணும் லாஸ்ட் கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங் இருக்கும். ஜஸ்ட் எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஓகே ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்து எதில் ஸ்டோர் ஆகணும் index.htmlங்கிறத டிஃபால்ட்டாக இருக்கும். அதர்ஸ் நான் ஃபைல் நேம் வந்து அபவுட்னு வச்சுருந்தா அதை டிஃபால்ட்டாக ரெண்டர் ஆகும். ஓகேவா? index.html எரருங்கிறது ஓகே ஏதாச்சும் எரர் சம்திங் வந்துச்சுன்னா எனக்கு இந்த பேஜ் காட்டும்னு சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் வந்து ஓகே தெரியாமல் வேறு URL போட்டீங்க எரர் காட்டுறது பதிலாக ஓகே எனக்கு இந்த பேஜ் காட்டும். அந்த HTML பேஜ் காட்டும். இப்போ அபவுட் HTML மாதிரி error.html வச்சுருப்பீங்களா அதை ரெண்டர் பண்ணி காட்டும். ஓகேவா? ஓகே கிரியேட் பண்ணிவிட்டேன். ஏன் வரல? ஏன்னா உள்ள கண்டென்ட் இல்லை. index.html சொன்னேன் என்கிட்ட வந்து ஓகே ஆப்ஜெக்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபைலும் இல்லை. ஓகேவா? நான் அப்லோட் கொடுத்துக்கிறேன். ஆட் ஃபைல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் ஓகே 2 ஸ்டைல் டாட்டு கொடுத்துக்கிறேன். எனக்கு index.html மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்குறேன் என்ன ஆகுது. 404 உள்ள கண்டென்ட் எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் டைனா எனக்கு வந்து பர்மிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் கோட் மட்டும் பார்த்துக்கோங்க. 200னா ஓகே கோடு. ஓகே எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் CSS உள்ள அப்லோட் பண்ணுறேன். HTML இருக்க கண்டென்ட் தான் அங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ CSS அப்லோட் பண்ணி பார்க்குறேன். அப்லோட் பண்ணிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். CSSோட சேர்ந்து மொத்தமாக வந்துடும். ஓகேவா? அது ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு அதே இது பட் ஆனால் எனேபிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஒயிட் கான்செப்ட். S3ங்கிறது சிம்பிளாக முடியாது. இது வந்து ஓகே நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து கம்பெனியில் அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்ளிகேஷனில் பண்ணுறப்ப நான் ஒவ்வொன்றா போய் தான் இன்டெகிரேட் பண்ணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து CLI யூஸ் பண்ணுவீங்க. ஓகே ஜஸ்ட் பேசிக்காக பார்க்கலாம் CLI அப்படின்னு சொல்லி. கிரெடென்ஷியல்ஸ் இப்போது பேசிக்காக சொல்கிறேன். நம்ம IAM போகிறப்ப என்டையராக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ரூட் ப்ரிவிலேஜ் தரேன் பட் வீடியோ முடிஞ்சால் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா உங்களுக்கு AWS CLI லோக்கலில் வேணும் அதுக்கு. ஓகேவா? AWS கொடுத்தேன்னா எனக்கு AWS இருக்கான்னு பார்க்குறேன். லோக்கலில் இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் என்னன்னா AWS CLI இன்ஸ்டால் பண்ணிக்கணும். AWS CLI இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன யூஸர் விண்டோஸ்னால் விண்டோஸ் லினக்ஸ்னா லினக்ஸ் மேக்னா மேக் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டெப் கொடுப்பாங்க என்ன வாய்ஸு. லினக்ஸ்னால் ஓகே கமெண்ட்ஸ் இருக்கும். விண்டோஸ்னால் உங்களுக்கு சேம் பவர்செல் கமெண்ட் இருக்கும். மேக்னா ஓகே சம்திங் பிரேவ் கமெண்ட் இருக்கும். நான் ஜஸ்ட் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? விச் AWSனா உங்களுக்கு AWS லோக்கலில் இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஓகே AWSன்னு கொடுத்தா எனக்கு வந்து AWS இருக்குது அதனால தான் இப்படி காட்டுது. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வந்து கீ செட் பண்ணும். ஏன்னா இப்போ நான் வெறும் AWS இருக்குது பட் எந்த அக்கௌண்ட் இது யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கீ ஒன்று அதாவது ஆக்சஸ் கீ ஒன்று சீக்ரெட் கீ ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். இது நீங்கள் வந்து IAMல ரொம்ப டெப்த்தாக பார்ப்பீங்க. இப்போதைக்கு நான் பேசிக்காக சொல்கிறேன். ஓகேவா? CLI பார்க்குறதுக்கோசரம் என்ன எல்லாத்துலையும் ஒரே கமெண்ட் தான். விண்டோஸ் லினக்ஸ் மேக் எல்லாத்துக்கும் ஒரே கமெண்ட் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போய்க்கிறேன். இதில் வந்து ஓகே ஆக்சஸ் கீ ஓகே எங்கள் ட்ரிக்கு நான் அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் நான் தான் டீஆக்டிவேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ரூட் ஆக்சஸ்னால 2 தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓகே IAMல நல்லா பண்ணலாம். இதை நான் பற்றி பெருசாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கீ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் எங்கே போகிறேன் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போய்க்கிறேன். இந்த இடத்துல போனால் எனக்கு வந்து ஓகே கீ ஆக்சஸ் இருக்குது ஆக்சஸ் கீ. ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் கிரியேட் ஆக்சஸ் கீ. இது என்ன அப்பயே வார்னிங் தராங்க. ஓகே ரூட் ஆக்சஸ் இந்த கீ யார்கிட்ட போச்சுன்னா அவங்க வந்து உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த கீ வச்சு அவன் என்னென்ன பண்ண முடியும் என் அக்கௌண்ட்டுக்கு மொத்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்.
ரூட் ப்ரிவிலேஜ் தரேன். நான் வந்து ஓகே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்ப இல்லைன்னா ஓகே S3 மட்டும் யூஸ் பண்ணு. அந்த மாரி நான் வந்து IAMல கிரியேட் பண்ண முடியும். அத டாபிக் அடுத்து பார்க்கலாம் ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றேன், ஓகே பரவாயில்லன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணா எனக்கு வந்து 2 ஆக்சஸ் கீ ஒண்ணு கிடைக்கும். இன்னொன்னு சீக்ரெட் கீ ஓகேவா? இப்ப என்ன பண்றேன்னா, நான் வந்து ஓகே இந்த இடத்துல AWS கான்ஃபிகர்ன்னு குடுக்குறேன். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? கான்ஃபிகர் ஓகேவா? ஜஸ்ட் என்டர் குடுக்குறேன். என்கிட்ட ஆக்சஸ் கீ ஆல்ரெடி இருக்கு. பட் அத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். புதுசா ஒண்ணு ஆட் பண்றேன் ஓகேவா? ஜஸ்ட் ஆக்சஸ் கீ காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்றேன், சீக்ரெட் கீ காப்பி பண்ணிக்கிறேன். அத இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் இது ரெக்கார்ட் பண்ணா நான் ரிமூவ் பண்ணிருவேன். ஓகே டிஃபால்ட் ரீஜன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே நான் வந்து சிஎல யூஸ் பண்ணி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது எந்த ரீஜன்ல கிரியேட் பண்ணணுமோ இங்க கொடுத்துக்கணும் முன்னாடியே. இங்க EU வெஸ்ட் 2ன்னு கொடுத்துட்டேன்னா ஓகே நான் என்ன கிரியேட் பண்ணணும் அங்கே தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? பட் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக விட்டுறேன். அவுட்புட் வந்து ஓகே என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும், TXT ஆர் JSON. நான் டிஃபால்ட் கொடுத்துறேன். எதுவுமே வேண்டாம் எனக்கு அந்த மாதிரி. ஓகே இப்போ என்னன்னா AWS கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் என்ன ஆகும், அந்த அக்கௌண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ஒவ்வொரு கமெண்ட் இதில் பார்க்கலாம். AWS ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா இது கைட் பண்ணும். சரி வெறும் ஹெல்ப். ஓகே இருக்கிற நிறைய டாபிக் இருக்கு. நம்ம இதில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம S3 ஆக்சஸ் பண்ணுறீங்க. AWS S3 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா ஆர்எல்ஸ் இங்கே ஹெல்ப் கொடுக்குறேன். இந்த S3 கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வந்து ஓகே அதை காட்டும். S3 வந்து ஓகே நீங்கள் நிறைய டைப்பில் யூஸ் பண்ணலான்னு. பட் இது எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா AWS S3 LS என்ன ஆகும் ஓகே எனக்கு கொடுக்குறேன். ஓகே என்ன ஆகுன்னு பார்த்தா உள்ள இருக்க பக்கெட் எல்லாம் லிஸ்ட் ஆகுது ஓகேவா? அதாவது எங்கிட்ட இருக்க 5 பக்கெட் நம்ம இப்போ என்ன பக்கெட் கிரியேட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெவலப்ஸ். அது CLI மூலமா எல்லாமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ LS கொடுக்குறேன். எங்கிட்ட வந்து ஓகே ஒரு ஃபைல் 1.txt ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு main.yaml இருக்கு. ஜஸ்ட் அதை கேட் பண்ணி பார்க்குறேன் என்ன இருக்குன்னு. எங்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்கு ஓகேவா? ஜஸ்ட் இதை என்ன பண்ணுறேன்னா என்னோட பக்கெட்குள்ளே போட போகிறேன் CLI யூஸ் பண்ணி. CLI பற்றி நம்ம கொஞ்சம் வைடாக பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக் கமெண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஓகேவா? AWS S3 யூஸ் பண்ணுறேன். LS கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு LS கொடுத்தேன்னா எனக்கு வந்து கண்டென்ட் காட்டுது ஓகேவா? AWS S3 என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். எதை காப்பி பண்ணுறேன், main.yaml அந்த பக்கெட்குள்ளே காப்பி பண்ணுறேன். பக்கெட் நேம் ஓகே நான் லிஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? AWS S3 காப்பி பண்ணுறேன். எதுக்குள்ளே காப்பி பண்ணுறேன், main.yaml. இது வந்து என் பாயிண்ட் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு விட்டுருங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பக்கெட் நேம் கொடுத்துக்கிறேன் ஓகேவா? ஓகே என்ன சொல்கிறேன்னா AWS கமாண்டு அதில் என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன், S3 அதில் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். எதை காப்பி பண்ணுறேன், main.yaml. ஓகே S3ல இருக்கிறது காப்பி பண்ணுறேன். ஓகே நான் வந்து டாட் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன் கரண்ட் டைரக்ட்ல இருக்கனால. ஜஸ்ட் அது கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகேவா? இதை வந்து டெஸ்ட் டாட் பக்கெட்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்குறேன். கரண்ட் டைரக்ட்ல இருக்க ஃபைல், கரண்ட் டைரக்ட்ல எனக்கு main.yaml இருக்கு ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறேன், பக்கெட்குள்ளே போடுறேன் ஓகேவா? ஓகே இப்போ நான் வந்து ஓகே அந்த பக்கெட்குள்ளே என்ன காட்டுது, அப்லோடும் காட்டுது. பட் உள்ளே போச்சாலும் எப்படி செக் பண்ணுவேன், லிஸ்ட் பண்ண உங்களுக்கு பக்கெட் தானே காட்டும். ஓகே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓகேவா? LS கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே அந்த இது கொடுத்துக்கிறேன், பக்கெட் நேம் கொடுத்துக்கிறேன் ஓகேவா? ஸ்டில் இது எப்படியா டவுட்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அந்த பக்கெட் நேம் கொடுத்தா அந்த பக்கெட்குள்ளே லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதே தான் AWS என்ன சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எதில் இருக்குது, இந்த பக்கெட்குள்ளே இருக்கிறது லிஸ்ட் பண்ணுறோம். பக்கெட்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது, நம்ம மினியே இண்டஸ்ட்ராக்ட் டவுன்லோடு ஸ்டைல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம், main.yaml. ஓகே இப்போ வந்து உள்ளே இருக்க இண்டஸ்ட்ராக்டா என் லோக்கல் கொண்டு வரணும் என்ன பண்ணும், சேம் அதே CP கமாண்டு. பட் ஆனால் சோர்ஸ் டெஸ்டினேஷனை மாற்றி கொடுக்கணும். இந்த பக்கம் இருக்கிறது என்னது, சோர்ஸ் எங்கேருந்து எங்கே போகணும். இதில் இருக்க ஓகே இண்டஸ்ட்ராக்ட் HTML நான் எது கொண்டு வரேன், கரண்ட் ஃபைலில் கொண்டு வரேன் ஓகேவா? புரியுது இல்லை? அதாவது AWS சர்வீஸ் நேம் S3 காப்பி பண்ணுறேன். இதுக்குள்ள S3 அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க இண்டஸ்ட்ராக்ட் HTML கரண்ட் பாத்தில் எங்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். எங்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ஃபைல் இண்டஸ்ட்ராக்ட் HTMLங்கிற ஃபைலே இல்லை. இங்கே LS பண்ணேன் இல்லை ஓகேவா? ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன்.
ஓகே எனக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. ஜஸ்ட் எல்எஸ் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட இண்டஸ்ட்ரியல் HTML ஒரு ஃபைல் வந்துருச்சு. சில வச்சு நீங்க எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணலாம். நீங்க இதுன்னு இல்ல. ஓகே AWS என்ன சர்வீஸ் பார்த்துருக்கேன் இது வரைக்கும். ஓகே VPC பார்த்தோம்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஹெல்ப் குடுத்துக்கிறேன். ஹெல்ப் குடுத்துட்டு நான் கிரெப் பண்றேன். அந்த மாரி சர்வீஸ் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி. VPC ஓகேவா? ஜஸ்ட் குடுக்குறேன். எனக்கு காட்டுது. VPC வச்சு ஓகே நம்ம பண்ண முடியும். இதுல என்டையரா எல்லாமே பண்ண முடியும். நீங்க அங்க பண்ற எல்லாமே CLA ல பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஓகே அப்ளிகேஷன் சைட் போறீங்க. அப்ளிகேஷன்ல டெய்லி பேக்கப் எடுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன காப்பி பேஸ்ட்டா பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன். ஷெல் ஸ்கிரிப்ட்ல ஓகே AWS CP ஃபோல்டர் நேம் ஸ்டார்ட் கொடுத்து ஓகே அந்த ஃபோல்டர் குடுத்துருவேன். அப்ப என்ன ஆகும் டெய்லி 9:00 cron tabs எடிட் பண்ணிருவேன். டெய்லி 9:00 ஆனா என்ன ஆகும்? அங்க இருக்க ஃபைல ரெக்வெஸ்ட்டா காப்பி பண்ணி எனக்கு இந்த ஃபோல்டர் புஷ் பண்ணிரும். ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். நாம தான் யோசிக்கிறதே டிஃபரெண்ட்டா இருக்கும். மோஸ்ட்டா CLA யூஸ் பண்ண கத்துக்கங்க ஓகேவா? கீயான அதாவது நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணல. நான் ரெக்கார்ட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? டவுன்லோட் CSV ஃபைல்னா ஓகே. இந்த கீ தான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டும். ஓகேவா? நான் டன் குடுத்துட்டு அடுத்த செகண்ட் இத டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். CLA மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா CLAல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது இந்த இது ஆ இந்த யூசேஜ் மட்டும் உனக்கு அலோவ் பண்ணு. நம்ம அத பார்க்கலாம். AIMல நம்ம அதான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? இப்போதைக்கு பேசிக்கா ரூட் ஆக்சஸ்ல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா இப்ப நான் AIM ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஓகே இந்த யூசருக்கு இந்த கீ இருந்துச்சுன்னா உங்களால S3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆ EC2 யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். அந்த மாரி உங்களால பண்ண முடியும். ஓகே எதுலாச்சும் டவுட் இருக்கா? இது கீழ ஃப்ரீ ட்ரை தான் உங்களுக்கு எல்லாமே. AWS CLA என்டையரா நீங்க யூஸ் பண்ற சர்வீஸ் மட்டும் பே பண்ற மாரி தான் இருக்கும்.